ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னை அருளிய வேள்விகள். வேள்வி பூசையின் மகத்துவம். இந்து மதத்தில் 3 வழிபாட்டு முறைகள் பொதுவாக இருந்தன. வேத மரபைத் தழுவிய வைதிக முறை, திராவிடர்களின் மரபைத் தழுவிய ஆகம முறை, சித்தர்கள் யோகிகள் மேற்கொண்ட தாந்திரிக முறை என வைதீக முறை. ஒரு வேள்வி குண்டம் அமைத்து தெய்வங்களை வேண்டிக் கொண்டு அவற்றுக்குரிய மந்திரங்களை சொல்லி அக்கினி வளர்த்து அத்தெய்வங்களுக்குரிய படையல்களை வேள்விக் குண்டத்தில் ஆவுதியாக அளிப்பது வைதிக முறை. ஆகம முறை. ஒரு தெய்வ விக்கிரகத்தை நிறுவி தோத்திரங்கள் சொல்லி மலரிட்டு அர்ச்சனை செய்வது ஆகம முறை. தாந்திரிக முறை. சக்கரங்கள், மண்டலங்கள், நியாசங்கள், முத்திரைகள், மந்திரங்களுடன் தெய்வங்களை வழிபடுவது தாந்திரிக முறை. ஒரு காலத்தில் இவை தனித்தனியே பின்பற்றப்பட்டு வந்தன. காலப்போக்கில் இவை 3ம் ஒன்றுடன் ஒன்று கலந்துவிட்டன. இன்று திருக்கோயில் கும்பாபிடேகங்களிலும் கோயில் வழிபாட்டிலும் மேற்கண்ட மூவகை வழிபாட்டு முறைகளும் கலந்தே உள்ளன. அன்னை ஆதிபராசக்தி இந்த அவதார காலத்தில் பண்டைய வேள்விகளிலிருந்த தகாத அம்சங்களை நீக்கி இந்த யுக தர்மத்துக்குத் தக்கபடி பஞ்சபூதங்களை வழிபடும் இயற்கை வழிபாடாக வேள்வி பூசைகளை அறிமுகப்படுத்தினாள். அது மட்டுமன்றி வேள்விகளின் மகிமையை தன் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் புரிய வைத்தாள். ஒவ்வொரு விழாவையொட்டியும் வேள்வி. நம் சித்தர் பீடத்திலும் எந்த ஒரு விழா நடந்தாலும் ஒவ்வொரு விழாவின் போதும் வேள்வி நடத்தப்படுகிறது. சித்திரை பிளர்ணமி விழாவின் போது மிகப்பெரிய அளவில் கலச விளக்கு பூசை நடத்துமாறு அன்னை பணித்திடுவாள். அந்த வேள்வியில் இடம்பெறுகிற கலச விளக்குகளை வாங்கிச் சென்று வீட்டின் பூசை அறையில் வைத்து வழிபட்டு வருமாறும் கூறுவாள். ஒவ்வொரு ஆண்டும் கலசம் விளக்கு வாங்கிச் சென்று மன்றங்களிலும் வீடுகளிலும் வைத்து பூசை செய்யுமாறு சொல்வாள். அன்னை ஒரு முறை குறிப்பிட்டாள். ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்களின் போக்கில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அவரவர் இன்பத் துன்பங்களுக்கும் தொடர்பு உண்டு. அவரவர் ஊழ்வினைக்கும் தொடர்பு உண்டு. அவரவர் கைரேகைகளில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து இவ்வுண்மைகளை அறியலாம். எனவே அவ்வப்போது மாறிவரும் கிரக நிலைகளுக்கு ஏற்ப இங்கு வேள்வி செய்யப்படுகிறது. எனவே ஒவ்வொரு வேள்வியிலும் கலந்து கொண்டு கலச விளக்கு வாங்கிச் சென்று பூசை செய். உள்ளுணர்வோடு செய்யும் பூசைக்கேற்ப உன் பாவ சுமை குறையும் என்று அன்னை சொல்லிக் காட்டினாள். வேள்வியின் பயன்கள். மழைக்கரு உயிர்க்கும் அழல் திகழ் அட்டில் என்கிறார். 1. புகை, ஜோதி, நீர்த்துளி, காற்று இவற்றின் சேர்க்கையே மேகம். இந்த 4ன் சேர்க்கை இருந்தால் மட்டுமே மழை பொழியும். இந்த 4ஐயும் ஒரு சேரக் கூட்டுவிக்கும் சக்தி வேள்விக்கு உண்டு என்கிறார் கவி காளிதாசர். சமண மதத்தவரும் சமணத் துறவிகளும் ஒரு காலத்தில் வேள்வி பூசைகளை நிந்தனை செய்து வந்தனர். ஆயினும் சிலப்பதிகாரம் பாடிய சமணத் துறவி இளங்கோ அடிகள் வேள்விச்சாலை பற்றி குறிப்பிடும்போது சாதாரண மேகங்களை சூழ்கொண்ட மழை மேகங்களாக மாற்றும் சக்தி படைத்த யாகசாலை என்று இதற்குப் பொருள். இதிலிருந்து தெரிவது என்ன? வேள்வி பூசையால் மழையைக் கொண்டு வரலாம் என்று தெரிகிறதல்லவா? 1. வேள்விகள் மூலமாக தனி மனிதனுக்கும் நன்மை கிடைக்கிறது. சமுதாயத்திற்கும் நன்மை கிடைக்கிறது. உலகத்திற்கும் நன்மை கிடைக்கிறது. 2. அண்டங்களில் ஏதோ ஒரு சில பகுதிகள் திருத்தமடைகின்றன. மீன், இந்த யாகத்தின் மூலமாக இந்த பூலோகத்தையும் வானமண்டலத்தையும் சுத்தப்படுத்துவேனாக என்று ரிக்ஷி ஒருவர் ரிக்வேதப் பாடல் ஒன்றில் கூறுகிறார். ஆதலின் வேள்வி பூசைகளால் வானமண்டலம் சுத்தப்படுத்தப்படுகிறது. 4. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வேள்வி பூசையும் வேள்வி புகையும் உதவுகின்றன. 5. உடல் நோய்கள் நீங்க வேள்வி புகையும் வேள்வி சாம்பலும் உதவுகின்றன. 6. வேள்விகள் மூலமாக மறைந்துளவும் தெய்வ சக்திகள் திருப்தி அடைகின்றன, பசியாறுகின்றன, ஊட்டம் பெறுகின்றன, ஊக்கம் பெற்று நன்மை புரிகின்றன. 7. மறைந்துளவும் அசுர சக்திகள், தீய சக்திகளின் ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. 8. வேள்வி பூசைகள் மூலம் தெய்வ சக்திகளுக்கும் மனித குலத்திற்கும் பரஸ்பர உதவிகள் பரிமாற்றப்படுகின்றன. 9. கோள்களின் சுழற்சியால் ஏற்படும் தீய விளைவுகளின் பாதிப்பைத் தடுக்க யாகங்கள் உதவுகின்றன. 10. வீட்டைச் சுற்றி கலச தீர்த்தம் தெளிப்பதன் மூலம் அவரவர் குடும்ப ஊழ்வினை நீங்கும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. 11. வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட விளக்குகளை வீட்டில் ஏற்றி வழிபடுவதால் லட்சுமிகரம் வந்து வாய்க்கிறது. 2. ஏவல், பில்லி, சூனியத் தொல்லைகள் நீங்க வேள்வி பூசைகள் உதவுகின்றன. 13. தனி மனிதனின் உடல், மனம், ஆன்மா இவற்றுக்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கின்றன. 14. நம் சித்தர் பீடத்தில் முறைப்படி உலக நலம் கருதிய வேள்விகள், நகர நல வேள்விகள், குடும்ப நல வேள்விகள் நடத்தப்படுகின்றன. இவை தவிர உண்டு
புதுமனை புகு விழா. 2 திருமண வேள்வி. 3 வளைகாப்பு. 4 குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல். 5 காதணி விழா. 6 மங்கள நீராட்டு விழா. 7 கால்கோள் விழா. 8 மணி விழா. 9 சவ அடக்கம். 10 16 ஆம் நாள் காரியம். 11 நீத்தார் நினைவு நாள் ஆகிய சடங்குகள் அருள்திரு பங்காரு அம்மா அருளிய முறைப்படி பயிற்சி பெற்ற நம் வேள்விக் குழுவினரால் ஆங்காங்கு நடத்தி வைக்கப்படுகின்றன. அனைவரது சக்திகள் இல்லத்திலே ஆண்டிற்கு ஒரு முறையாவது அம்மா அருளிய இப்பேற்பட்ட இந்த வேள்விகளை நடத்துவது மிகப்பெரிய புண்ணியம், பாக்கியம். அன்னையின் பேரருள் நமக்கு கிட்டும் அனைத்து சுகங்களுக்கும் மூலம் இது. புண்ணியம் அனைத்துச் சுகங்கள் என்றால் உடலால் உள்ளத்தால் பெரும் சுகங்கள் அனைத்தும் எனக் கொள்க. உடலும் உள்ளமும் ஒன்றுடன் ஒன்று பிணைப்பானவை. எனவே எண்ணம் செயல் இவற்றை நெறிப்படுத்தினால் நிச்சயம் சுகம் கிட்டும். நெறிப்படி வாழ்வதே புண்ணியம் எனப்படும். எந்த வழியில் சென்றால் நாம் முறையான பாவம் மற்ற நெறியான வாழ்வை பெறலாம் என்பதற்கு தர்மத்தை அடிப்படையாக வைத்து நடத்தப்படும் வாழ்வு என மனுவே குறிப்பிடுகிறார். தர்மத்தின் வழி வாழ்வதே புண்ணியம், தர்மத்தை புறக்கணிப்பதே பாவம். துக்கத்திற்கு மூலம் எது? பாவம். எத்தகைய பெரும் செல்வத்தை ஈட்டினாலும் அறம் மறந்தவன் அச்செல்வத்தால் பாவத்தையே செய்து அழிவான். செல்வமும் ஒழிந்து போகும். முறையற்ற வழியில் பெருகும் செல்வம் பெருகியது போல தோன்றி முற்றுமாக அழியும். முறை கடந்து எந்தச் செயலும் பாவமே. அதனால் வருவது துயரமே. எனவே நல்லது கெட்டதுகளைச் சான்றோரின் வாக்கால் வாழ்வால் அறிந்து உணர்தல் சுகத்திற்கு வழி என உணர்த்துகின்றது. ஓம் சக்தி.